ஜாதி வரி தூண்டிவிடப்பட்டிருக்கு. தருமபுரியிலையும் அதிகமான ஜாதி வரி தூண்டிவிடப்பட்டிருக்கு, ராமநாதபுரத்துலேயும் ஜாதி வரி அதிகமாக தூண்டிவிடப்பட்டிருக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை. நீங்கள் 5000 கோடி ரூபாய் இந்தியா முழுக்க தேர்தல் நேரத்தில் கள்ளப்பணம் பிடிக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே 10 மடங்கு பெருக்கிங்க. 50,000 கோடி ரூபாய் இந்தியா முழுக்க கள்ளப்பணம் நடமாடி இருக்கு. எம்ஜிஆர் கருணாநிதி ஒழிக்கிறதுக்காக மக்கள் கண்டுபிடிச்சாம எம்ஜிஆர் முதலமைச்சராக முடிஞ்சது. எம்ஜிஆருடைய வைப்பாட்டி தான் ஜானகி, பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. அந்த அம்மா முதலமைச்சராக முடிஞ்சது. ஜானகியுடைய சக்கரவர்த்தி தான் ஜெயலலிதாவுக்கு என்ன அது அங்கீகாரம்? எம்ஜிஆரோடு நடித்தா வேற என்ன கதை? அந்த அம்மா முதலமைச்சராக முடிஞ்சது. இங்கே கல்வியும் இல்லை, கம்யூனிசம் இல்லை. திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றம் எங்கே போய் நிறுத்தியிருக்கு? சாக்லேட் பேபி விஜய் வீட்டில் போய் நிறுத்தியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராய கடை மூடிட்டு எல்லாம் இப்போ கல்வி வியாபாரியாக மாறிட்டான். இவர்கள் நம்பி தான் கல்வி இருக்குது தமிழ்நாட்டில். கல்வியும் அரசியலும் சாராய வியாபாரிகிட்ட தான் இருக்குது. S3 ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, வாக்கு எல்லாருமே செலுத்திட்டாங்க. தமிழகத்தில் வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு, இறங்கியிருக்கு, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. எலெக்ஷன் எப்படி பார்க்க முடியுது சார்? இல்லை, தேர்தல் முன்பு தேர்தலுக்கு பின்பு 2 விஷயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கு. தேர்தல் வாக்குப்பதிவு சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னை 53, தென் சென்னை 56, வட சென்னை 59. 53% தான் வாக்குப்பதிவு என்பது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, இல்லை ஜனநாயக வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? இந்த விவாதம் தேர்தலுக்கு பின்பு பொதுமக்களிடம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுக்க எப்போவுமே 72%, இந்த முறை 72% தேர்தல் ஆணையம் இரவு அறிவிக்குது. அடுத்த நாள் 68%. அப்போ 3% வாக்கு சரியாக பதிவு செய்யலையா, இல்லை பதிவு செய்ய முடியலையா, இல்லை பதிவு செய்ததை அறிவிக்க முடியலையா? இப்படி 3 கேள்வி இருக்குது. பேலட் பேப்பர் இருக்கிற காலத்தில் இரவிரவாக 24 மணி நேரத்தில் வெற்றி தோல்வியை அறிவிச்சிருவோம். இப்போது டிஜிட்டல் இந்தியா வந்த பிறகு 1.5 மாதம் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்களித்தவர்கள். நீங்கள் இபேட் சிஸ்டம், யாருக்கு வாக்களித்து நாம் தெரிந்து கொள்வதற்கான பிரிண்ட் அவுட் உடனே கிடைக்கும். இதை சுப்ரீம் கோர்ட்டு காலவரையின்றி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு போகுது. இப்படி பல குழப்பங்கள், குளறுபடிகள், தேர்தல் நேர அரசியல். வெள்ளிக்கிழமை தேர்தல் தேதி என்பது பலருக்கு உடன்பாடே இல்லை. தமிழிசையும் சொல்கிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு. தமிழிசையுடைய அதிகாரிகள் தான் இதை முடிவு பண்ணுறான். நீங்கள் ராஜீவ்குமார் தேர்தல் தலைமை ஆணையாளர் 2 முறை பதவி நீட்டிப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறு அதிகாரிகளே இல்லையா? அவர் RSS அதிகாரியா, பிஜேபி அதிகாரியா, பஜ்ரங் தள் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இப்போ எப்படி பார்த்தா சத்யபிரதா சாகு தடுமாறுறாரு. இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்? இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை யார் சரி பண்ணுவது? என்ன காரணமாக இருக்க முடியும் சார்? தேர்தலையே வாக்கு சதவீதம் குறைந்திருக்க முடியும். வெளியூர்களில் இருந்து அவங்க வர முடியாத காரணமா, இல்லை இங்கிருந்தவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சரியாக இல்லாத காரணமா? என்ன காரணம் முடியும்? இல்லை, அவர்கள் வாக்களிக்க விரும்பலை, வாக்களிக்க விருப்பம் இல்லை. 30% பேர் வாக்களிக்கலைன்னா நீங்கள் 6 கோடி பேரில் ஏறக்குறைய 1,90,00,000 பேர் புள்ளி வரும். 2 கோடி பேர் வாக்களிக்க விரும்பலை. இந்த ஜனநாயக காப்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை. யார் ஜனநாயக காப்பாளர்கள்னால் ஜெகத்ரட்சகன், கல்வி தந்தை பச்சைமுத்து, கப்பலதிபர் TR பாலு, கனிமொழி, ராஜா, இப்படி AC சண்முகம்,
2 கட்சியிலையும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் 40 வேட்பாளர்கள் அதிமுக, திமுக, பிஜேபி 120 வேட்பாளர்களில் பல பேர் பல 1000 கோடிகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள். இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு எம்பி அடையாளம் தேவைப்படுது. அதற்காகத்தான் இந்த தேர்தல் திருவிழா நடக்குதோன்னு சந்தேகப்பட்ட காரணத்தினால தான் 2 கோடி பேர் வாக்களிக்கவே வரல. அதிமுக நின்ற பல வேட்பாளர்கள் இங்கே திருச்சியில் நின்ற கருப்பையா, மணல் கரிகாலனுடைய தம்பி, அவருக்கு அதிமுக அரசியலே சம்மந்தமே இல்லை. வருஷம் 36,000 கோடி ரூபாயை ஆற்று மணல் தேடி விற்கிறவர். அவர் எம்பியாக போய் என்ன பண்ண போகிறாரு? அதே போல் பச்சைமுத்து, பாரிவேந்தர் பச்சைமுத்து, அவருக்கு போன முறை சபரீசனுக்கிட்ட 50 கோடி ரூபா கொடுத்து சீட்டை வாங்கி நின்று ஜெயித்தார். திமுக ஓட்டு போட்டுச்சு. இப்போ ஓட்டு போடுறது திமுக இல்லை, பிஜேபி வழியை தேர்தல் நின்னாகணும்னு பச்சைமுத்துக்கு அழுத்தம், விரட்டல், உருட்டல், அதனால் அவர் நிற்கிறார், நின்று செலவு பண்ணுறாரு. இப்படி தான் நீங்கள் ஒரு குடும்பம் தேர்தலில் ஓட்டு போட்டு வந்தாங்க. நான் விசாரித்தேன். அப்பா ரெட்டைலைக்கு போட்டேனாரு, அம்மாவும் மகளும் தாமரைக்கு போட்டேனாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். 1500 ரூபா பணம் கொடுத்தாங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஆகணும்ல. அப்போ 750 ரூபாய்க்கு வாக்குச்சீட்டு விற்கப்பட்டு இருக்குது. அப்படி தானே எடுத்துக்கணும். வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தருமபுரி மாவட்டமில் அதிக அளவில் வாக்கு சதவீதம் பெறப்பட்டிருக்கு சார். இதை எப்படி சார் நம்ம இதுக்குள்ளே அடக்க முடியும்? ஜாதி வரி தூண்டி விடப்பட்டிருக்கு. தருமபுரியிலையும் அதிகமான ஜாதி வரி தூண்டி விடப்பட்டிருக்கு, ராமநாதபுரத்துலேயும் ஜாதி வரி அதிகமாக தூண்டி விடப்பட்டிருக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை. அதுதான் காரணம், வேறு எந்த. இங்கே சௌமியா அன்புமணிக்கு வன்னியர்கள் மத்தியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நீங்கள் இப்போது தருமபுரியில் அன்புமணி ஒரு தேர்தலில் தோற்று போகிறாரு. அடுத்த தேர்தல் நாயக்கன் கொட்டாய் கொளுத்தப்படுகிறது. தலித் சமூகம், வன்னியர் சமூகம் ரத்தம் சிந்தது. அந்த தேர்தலில் ஜெயிக்கிறார். 2 தேர்தலுங்க. ஒரு தேர்தல் தோற்று போகிறாரு, அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாரா? எப்படி? இதுதான். அதே போல் ராமநாதபுரத்தில் நீங்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக நவாஸ்கனிக்கு முஸ்லீம்கள் 28%, கிறித்தவர்கள், தேவேந்தர் குல வேளாளர்கள் ஒரு அணியில் ஓட்டு போடுறான். அடுத்த அணியில் அந்த மாவட்டத்தில் முக்குளத்தூர்கள் பூரா ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். 2000 ரூபா கொடுத்துருக்காரு. அதிமுகலேருந்து எல்லாம் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரே காரணம் ஜாதி வெறி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இனப்பட்டுலாம் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த 80% வாக்குகளுமே பிரிந்து தனித்தனி கட்சிகளுக்கான வாக்குகளாக மாறி இருக்கும் இல்லையா சார்? தனித்தனி கட்சியாக தான் மாறி இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் 70%, 10%, எல்லா பக்கம் 70-72%. இந்த 10% உணர்ச்சிகள் தூண்டிவிடப்பட்டதனால் மக்கள் கொந்தளித்து வர்றான். இவனுக்கு ஓட்டு போடுற மனிதர்கள் மாதிரி இருக்கானே தவிர மனிதர்களாக இல்லை. 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கான், 300 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கான், 700 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கான், 2000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். தருமபுரியிலையும் பணம் கோடிக்கணக்காக விளையாடிச்சு. இவர்கள் நம்புவதே பணம் தான். 500 ரூபாய் பணத்தை 200 ரூபா கொடுக்குறான். நாய்க்கு பிஸ்கெட்டே 200 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஆனால் மனுஷனுக்கு 200 ரூபா கொடுத்தா 5 வருஷம் தளபதி விற்கிறான். அப்போ இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? 200 ரூபாய்க்கு இவனுடைய ஓட்டை விற்கிறான்னா இவன் இந்த ஜனநாயகமே தேவையில்லையே. 200 ரூபா தான் ஒரு மனிதனுடைய வாக்கினுடைய அளவீடா? 200 ரூபா அந்த நீங்கள் அந்த கட்சிக்காரன் அவனுக்கு 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான், நம்புறானே. இதே ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு. நீங்கள் 5000 கோடி ரூபா இந்தியா முழுக்க தேர்தல் நேரத்தில் கள்ளப்பணம் பிடிக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே 10 மடங்கு பெருக்கிங்க. 50,000 கோடி ரூபாய் இந்தியா முழுக்க கள்ளப்பணம் நடமாடி இருக்குது. கள்ளப்பணம் பகிரப்பட்டிருக்கு. கள்ளப்பணம் நீங்கள் எல்லாரையும் பணம் இருந்திருக்கு. தேர்தலில் அமித்ஷா அப்படிப்பட்டு போடுறாரு. காரே இல்லை, எனக்கு ஒரு கடன் இருக்குன்னு போடுறாரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷா பையன் ஜெய்ஷா தான் இந்திய கிரிக்கெட் டீமினுடைய தலைவர். ஒரு கிரிக்கெட் டீம், ஒரு ஸ்டேட் கிரிக்கெட் டீமை 2000 கோடி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுறான். 2000 கோடி. அப்போ 30 டீம் இருக்குது. 60,000 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அவருடைய அப்பா காரே இல்லைங்கிறார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கடன் இருக்குன்னு பதிவு செய்கிறாங்க. ஆமாம். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தங்கை அவர்களும் எனக்கு 82 கோடி ரூபா எங்கள் அண்ணனுக்கு கடன் இருக்குன்னு சொல்லி தானே சார் தேர்தல் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், எல்லாம் உண்மை தான். அவங்கள்ட்ட காசே இல்லை. மக்கள் என்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்தானோ
எல்லாம் உண்மையை நம்ப வேண்டியது தான். ஊடகங்கள் பூரா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. 82 கோடி ரூபா கடனை வச்சுட்டு முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கார் அப்படின்னா அதை இந்த முட்டாள் மக்கள் நம்ப வேண்டியது இருக்கே. அதான் பெரியார் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். இந்த ஓட்டு அரசியலே அவருக்கு பிடிக்காம தானே அவர் மக்கள்கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறாரு. அவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்தவர் தான் அண்ணாதுரை முதலமைச்சரானார். அண்ணாதுரைக்கு சேவை செஞ்சவர் தான். என்ன சேவை? சப்ளை சர்வீஸ் பண்ணவர் தான் கருணாநிதி முதலமைச்சராக முடிஞ்சது. கருணாநிதியுடைய நண்பர் எம்ஜிஆர், கருணாநிதி ஒழிக்கிறதுக்காக மக்கள் கண்டுபிடிச்சவன் எம்ஜிஆர் முதலமைச்சராக முடிஞ்சது. எம்ஜிஆருடைய வைப்பாட்டி தான் ஜானகி, பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. அவர் கல்யாணமே பண்ணிக்கல ஜானகி. அந்த அம்மா முதலமைச்சராக முடிஞ்சது. ஜானகியுடைய சக்கரவர்த்தி தான் ஜெயலலிதாவுக்கு என்ன அது அங்கீகாரம்? எம்ஜிஆரோடு நடித்தா வேறு என்ன கதை? அந்த அம்மா முதலமைச்சராக முடிஞ்சது. அந்த அம்மா காலில் விழுந்த முறை அமைச்சராக முடிஞ்சது. அந்த அம்மா கை காட்டும் ஓபிஎஸ் முதலமைச்சர். வீட்டு வேலைக்காரி சசிகலா 10 பாத்திரம் கழுவுறவோ அந்த அம்மா காலில் விழுந்து இபிஎஸ் முதலமைச்சராக இப்படியே இத்தனை பேர் முதலமைச்சராக முடிஞ்சது. இதற்கெல்லாம் பிதாமகன் யார்? தந்தை பெரியார். அதனால் முதலமைச்சர் நாற்காலி ஆசைப்படவே இல்லையே. நீதி கட்சி தலைமை அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவன் தோற்றுவாய் அவர் தான். ஆங்கிலேய காலத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சென்னை ராஜதானி நீ இருந்துக்கான்னாங்க, ஆளுநராக இருந்துக்கான்னாங்க. எல்லாத்தையும் புறங்கையில் தள்ளி விட்டாரையா? இவனுக்கு எந்த அறிவும் இல்லை, இவனுக்கு எந்த அரசியலும் தெரியல. இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு தான் 2 சிறுநீரகம் பழுது அடைந்து நீங்கள் மூத்திரச்சட்டியோட மீட்டிங் பேசுகிறேன். உலக வரலாற்றிலே ஒரே தலைமை பெரியார் தான். இன்னும் இவனுக்கு அரசியலே தெரியல. இவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. கேரளாவில் கம்யூனிசம் கல்வி அவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்துருக்கு. 50 ஆண்டு காலத்தில் கல்வி கம்யூனிசம் 2 அவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்துருக்கு. இங்கே கல்வியும் இல்லை, கம்யூனிசம் இல்லை. திராவிட இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றம் எங்கே போய் நிறுத்தியிருக்கு? சாக்லேட் பேபி விஜய் வீட்டில் போய் நிறுத்தியிருக்கு. அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு நிற்கிறான். ஓட்டு போட வந்தால் 10,000 பேர் நிற்கிறான். வைக்க பேசுகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து 1/2 மணி நேரம் பாராளுமன்றத்தில் பேசுவாரா? வாசனம் பேசுவார், சினிமா வாசனம். அரசியல் பேச தெரியுமா? நபீபிய பிரச்சனை பற்றி பேச தெரியுமா? திருமாவோட 3 மணி நேரம் இலங்கை பிரச்சனை பற்றி பேசுவாரா? விஜய் பேசுவாரா? சினிமா வாசனம் பேசுவார். கீர்த்தி சுரேஷோட டூயட் பாடுவார். இவர் தாண்டா முதலமைச்சர்னு மக்கள் அடுத்த கட்ட நகர்ந்து போயிட்டுருக்காங்க. அவரே இந்த தேர்தலில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்களே சார். சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கட்டும், இல்லை தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனால் அரசியல் தெரியுமாங்கிறது தான் பிரச்சனை. அவருக்கு அரசியல் தெரியுமா? தெரியாது. 49-50 வயசாச்சு. இப்போ தான் அம்பேத்கர் புக்கும் பெரியார் புக்கும் வாங்கி தலைமான் வச்சு தூங்கிட்டு இருக்கார். 50 வயசாச்சு, அம்பேத்கரையும் பெரியாரையும் தேடுறக்க. அப்போ எப்படி இந்த நாட்டு அரசியல் இருக்கும்? அவர் நம்பி போகிறவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்த இந்த தேர்தலுடைய அரசியல். சார், கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே வருகிறது சார். ராகுல் காந்தி ஒன்று சொல்கிறாரு, பினராயி விஜயன் அவருக்கு திரும்பி ஒன்று சொல்கிறாரு. என்ன நடக்குது சார் கேரளா அரசியல்? இல்லை, கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இப்போ நேரடியாக களத்தில் நிற்கிறாங்க. காங்கிரஸுக்கு எதிர் அங்கே கம்யூனிஸ்ட் தான். போன முறை 15 சீட்டு காங்கிரஸுக்கு கிடைச்சிது. இந்த முறை அதே மாதிரி 15 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை பிஜேபியை எதிர்க்கணும்னா காங்கிரஸ் அணியில் தான் இருந்திருக்கணும். இது ஒரு பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாடு கம்யூனிசத்தை மக்கள் நாடாளுமன்றத்தை அங்கீகரிக்கலை, சட்டமன்றத்துக்கு அங்கீகரிச்சிருக்கான். சட்டமன்ற தேர்தல் வரும்போது பினராயி விஜயன் முதலமைச்சர். ஆனால் போன தேர்தல் நாடாளுமன்றத்தில் 15 சீட்டு காங்கிரஸ் தான் ஜெயிச்சிது. இந்த முறை அப்படி தான் ஜெயிக்கும். 15ங்கிறது 16ஆக வருமே தவிர சித்தாந்த கோளாறு. கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சித்தாந்த கோளாறு நடக்கும். காரணம், மண்ணுக்கேற்ற மார்க்சிசத்தை கம்யூனிஸ்டுகள் அங்கே பண்ணுறதில்ல. கம்யூனிசம் என்பது ஒரு வரட்டு சித்தாந்த இயக்கமாகவே மாறி கேரளாவில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு. கேரளாவிலையும் நாடாளுமன்றத்துக்கு மக்கள் ஓட்டு போடுறதில்ல. சட்டமன்றத்துக்கு பினராயி விஜயன் ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டே போடுறதில்ல. அப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்கான். மலையாளிகள் எப்பவுமே தெளிவான அரசியல்வாதிகள். ஏன்னா டெல்லியில் 35 செயலாளர்களில் 15 செயலாளர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்துகிற செயலாளர்கள் மலையாளி தான் இருப்பான். இது அவர்களுடைய அந்த கல்வி ஒரு 50 ஆண்டு காலத்தில் அவர்களை
மிக உச்சத்தில் உயர்த்தி வச்சுருக்கு. இங்கே கல்வியே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராய கடை மூடிட்டு எல்லாம் இப்போ கல்வி வியாபாரியாக மாறிட்டான். இவர்கள் நம்பி தான் கல்வி இருக்குது தமிழ்நாட்டில். கல்வியும் அரசியலும் சாராய வியாபாரிகிட்ட தான் இருக்குது. அங்கே தனியார் கல்லூரிகளோ தனியார் மருத்துவக் கல்லூரிகளோ நீங்கள் தமிழ்நாட்டை போல் சாரா வியாபாரிகிட்ட கேரளாவில் இல்லை. கேரளா எல்லாமே அரசு இயந்திரம், அரசு கல்வி மருத்துவம் ரெண்டும் இலவசமாக கொடுக்குது. தமிழ்நாட்டில் கல்வி மருத்துவம் ரெண்டுமே காஸ்ட்லியாக இருக்குது, எட்டாக்கனியாக இருக்குது. அப்போ இதில் என்ன ஃபெயிலியரு? அரசியல் தானே ஃபெயிலியர். அரசியல் தெரிஞ்சால் இந்த சிஸ்டம் இப்படி தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அங்கே அவனுக்கு அரசியல் தெரியுது, எவனும் அங்கே ஏமாற்ற முடியல. அதனால் அவனுக்கு கல்வி கம்யூனிசம் மனிதனாக்கியிருக்கு. இவனை திராவிட இயக்கமும் சினிமாவும் இவனை விஜய் படத்தை கடலூரில் வரும்போது கொண்டு பொண்டாடி தாலி கட்டுறான். விஜயை பார்க்க முடியல, திரையில் பார்த்து தாலி கட்டுறான். அப்போது அங்கே கேரளா மலையாளிகள் இப்படி இருக்கான், தமிழ்நாடு இங்கே இருக்கான். வேறு பெருசாக இப்போ எங்கேயும் பார்க்க வேண்டாம். பஞ்சாபுக்கு போக வேண்டாம், மேற்கு வங்காளத்துக்கு போக வேண்டாம், மகாராஷ்டிரா போக வேண்டாம். தமிழர்கள் கேரளாவோடு இணைச்சி பார்த்தா தமிழருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதாங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, எல்லா முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மீது மோடி அரசாங்கம் அமலாக்கத்துறையை ஏவுகிறது, ஆனால் பினராயி விஜயன் மீது மட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. பினராயி விஜயன் திரும்ப ஒன்று சொல்கிறாரு, ராகுல் காந்தி அவருக்கு ஒரு பழைய பேர் இருக்குது, அதை ஞாபகப்படுத்த வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பேரை சார் சொல்கிறாரு? பப்புன்னு சொல்லுவார், குழந்தை பிள்ளைன்னு சொல்லுவார். எதுக்காக அப்படி சொல்கிறார்? இல்லை, அவருக்கு அந்த சின்ன இளைஞனாக இருக்கிற காலத்திலே அரசியல் அவருக்கு பேர் பப்பு. இப்போவுமே ராகுல் காந்தி ஒரு மெச்சூரிட்டியான அரசியல்வாதியே அல்ல. காங்கிரஸில் வேறு தலைவர்களே இல்லை. அதனால் அவர் முகத்தை மோடிக்கு எதிராக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படணும்னா இந்த இளைஞர்கள் போடுவாங்க டிஷர்ட், முக்காக்கை டிஷர்ட் போட்டுட்டு தான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. வேறு நாதி இல்லை. இந்தியாவினுடைய அரசியல் கேவலமான அரசியல். நீங்கள் சோனியாவை கொண்டு வந்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆங்கிலேய பெண்மணி, இத்தாலி பெண்மணி கொண்டு வந்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. அது இணையான பழுத்த காங்கிரஸ்காரர்களே காணாமல் போயிட்டான். காரணம் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னால் பினராயி விஜயன் மேலே அமலாக்கத்துறை ஏவுவதற்கோ ஐடி இன்கம் டேக்ஸ் ஏவுவதற்கோ ஒன்றுமே இல்லை. மிஸ்டர் கிளீன் பினராயி விஜயன். பினராயி விஜயன் எந்த சாராய பேட்டி நடத்துறதில்லை. கருணாநிதியை போல் ரெட் ஜெயின்ட் நடத்துறதில்லை. ஜெயலலிதாவை போல் கொடநாடு கிடையாது. பினராயி விஜயன் ஒரு 4 வேட்டி 4 சட்டை இருக்கிற ஒரு எளிமையான கம்யூனிஸ்ட் தோழர். அதனால் மோடி பல அஸ்திரங்களை ஏவி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலைங்க. ஏன் நடக்கலை? ஒன்றும் இல்லை. பினராயி விஜயனை தேடி போனால் ஒன்றுமே இருக்காது. காமராஜர் வீட்டில் இருந்து 4 கதர் சட்டை கதர் வெட்டி தான் இருக்கும். அதனால தான் ஈடி ஈடி போகாத இடமே இல்லை. இந்தியா பூரா போயிருக்கான். சாட்சி சொன்னதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் கிடக்கிறார். மது கொள்கையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கியிருக்கார் என்பது உண்மை தான், பாலிசி மாறி இருக்கிற உண்மை தான். ஆனால் அதை நிரூபிக்க முடியாமல் அப்புறம் ஒருவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவரை கைது செய்து சிறையில் போட்டிருக்காங்க. ஆனால் பினராயி விஜயன்கிட்ட அது கூட கிடையாது. அதுதான் கம்யூனிஸ்ட். தேர்தல் நெருங்க பாஜகவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் போய் சேர்றது எப்படி பார்க்க முடியுது சார்? இப்போது கேரளாவில் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் கேரளாவோட தலைவர் சுதாகரன் அவர்கள் பாஜகவில் சேர்ந்திருக்காரு. இது எந்த மாதிரி பின்னடைவை கொடுக்க போகுது சார்? இல்லை, அங்கே பல முறை காங்கிரஸ் ஆட்கள் பிஜேபியில் பல பேர் இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏகே அந்தோணி பையனை பிஜேபியில் தான் இணைஞ்சிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபி இருக்குது, இது அரசியல் ஒரு பிம்ப அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. மோடியுடைய அரசியல் வாழ்க்கை எண்ணப்படுகிறது குஜராத்திலையும் ஹரியானாவிலையும் யூபிலையும். ராஜபுத்திரர்கள் என்கின்ற ஒரு இனம் விஜய் ரூபானி தப்பி ஓடிட்டுருக்கார் மோடி. அங்கே பூரா மோடி துரத்துறான். குஜராத்தில் துரத்துறான், யூபியில் துரத்துறான், ஹரியானாவில் துரத்துறான். ஏன்னா கேண்டிடேட்டை மாற்ற சொல்கிறான். கேண்டிடேட் என்ன சொல்கிறாரு, இந்த ராஜ்புத்து பூரா ஆங்கிலேயர்களுக்கு பெண்களை அனுப்பினான், மகளெல்லாம் கட்டி கொடுத்தான், தங்கச்சியை கட்டி கொடுத்து சமரசம் பண்ணிக்கிட்டான், தலித்து கடைசி வரைக்கும் போராடுறான். இதுதான் சப்ஜெக்ட். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ராஜ்புத்தில் என்ன பண்ணுறான், பிஜேபியை அஸ்தமனம் பண்ணுறான், ஆன்டி பிஜேபி. மோடி தலை காட்டவே முடியலையே. முடிஞ்சது. மோடியுடைய அழிவு
விரைவுபடுத்தப்படுகிறது ராஜ்புத்தால். இந்த தேர்தலே அது எதிரொலிக்குமா சார்? அப்போ இந்த தேர்தல் எடுக்க அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் இல்லை சார், இவங்க வெற்றி வாய்ப்பு மிக கணிசமாக இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க இல்லையா சார்? அவங்க ஜெயிச்சாச்சு 400 சீட்டுங்கிறாங்க. அப்போ எப்படி ராஜ்புத் போராடுறான்? யதார்த்த நிலைமை என்ன? உங்கள் கட்டுப்படுத்த முடியலையே. அவன் ஆன்டி பிஜேபி, அவ்வளோ பேர் பிஜேபி எதிராக ஓட்டு போட போகிறான். ஏறக்குறைய இப்போ இந்தியா முழுக்க மோடி இப்போ வந்து பிஜேபி பிரதமராக வருவதற்கு ஆசைப்படுறாரு. ஆனால் ராஜ்புத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம். தரந்தாழ்ந்து போய் முஸ்லீம்களை கடுமையாக விமர்சிக்கிறார். இது என்ன நடக்குதுன்னா, முஸ்லீம்களை ஒருமுகப்படுத்திச்சு வேகமாக. தேர்தலே காங்கிரஸுக்கு 14% ஸ்டார்ட் பண்ணுது. 14% வந்துருச்சு முதல்லையே. அப்போது மோடி அரசியல் எதை நோக்கி நகருது? அழிவை நோக்கி. இதுதான் யதார்த்தம். நம்ம தானே சார் சொல்கிறோம் அழிவை நோக்கி நகர்கிறது. இல்லை, மக்கள் தான் சொல்கிறோம். நீங்கள் நானும் மக்கள் இல்லையா? நீங்கள் நாள் என்ன வாக்குரிமை அல்லாத ஐரோப்பியர்களா? அந்தமான் தீவுக்காரன் நம்ம மக்கள் தானே. ராஜ்புத்து மக்கள் தான், முஸ்லீம்களும் மக்கள் தான், கிறிஸ்தவர்களும் மக்கள் தான், தலித்துகளும் மக்கள் தான். அவர்கள் பூராமே மோடியுடைய அரசியல் அஸ்தமனம் மிக வேகமாக இருக்குன்னு சொல்கிறான்ல, அவன் இங்கே வாக்காளர் தானே. அதை எப்படி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க முடியும்?